Hello guys, welcome to What the Hack. இன்னைக்கு நம்ம Portswigger Web Academyல next SQL Injection Lab தான் பார்க்க போறோம். இது ஒரு blind SQL injection. ஸோ blind SQL injection வந்து எப்படி நம்ம exploit பண்றது அப்படின்றது இனி வர வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஒரு blind SQL injection with conditional responses. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுல என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு blind SQL injection vulnerability present ஆகியிருக்கு. இது வந்து ஒரு ட்ராக்கிங் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கி வந்து அப்ளிகேஷனில் பேக்கெண்டில் இருக்குது. அந்த ட்ராக்கிங் குக்கியில் தான் வந்து SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்றத அவங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. த ரிசல்ட்ஸ் ஆஃப் த SQL query ஆர் நாட் ரிட்டர்ன்ட். அதாவது நம்ம என்ன SQL query வந்து சப்மிட் பண்ணுறோமோ அதோட ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அது வந்து ஒர்க் ஆச்சா இல்லையா, எரர் வந்துச்சா, SQL இன்ஜெக்ஷன் நடக்குதா இல்லையா அப்படின்றது எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு கண்டிஷனல் பேஸ்டு ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் ஒரு எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 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 பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் வந்து வித்தியாசமாக தரும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இந்த query வந்து ஒர்க் ஆச்சு, இந்த query வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றத நம்ம அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன் திஸ் அப்ளிகேஷன் நமக்கு என்ன அந்த மெசேஜ் அப்படின்னா வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த அவங்க டேபிள் கொடுத்துட்டாங்க, யூசர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள், யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்றது காலம். ஸோ இதுலேருந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்டு வந்து ரிட்ரீவ் பண்ணி ஆகணும். ஸோ ஓகே, நம்ம வந்து லேப் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்னோடய burpsuite யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய burpsuiteல வந்து நான் டிராஃபிக்லாம் பார்க்க போகிறேன். ஸோ நான் திரும்ப வந்து ரீலோட் பண்ணுறேன். நம்ம ரிப்பீட்டருக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம அப்ளிகேஷன் இப்போ ரீலோட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம திரும்ப வந்து என்டர் கொடுப்போம். இங்கே வந்து நம்ம வெல்கம் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பேக். ஓகே, வெல்கம் பேக் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். இங்கே செட்டிங்ஸில் வந்து ஆட்டோ ஸ்க்ரோல் டு மேட்ச் வென் டெக்ஸ்ட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல வந்து ஸ்க்ரால் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ட்ராக்கிங் ஐடி இதோ இந்த குக்கியில் தான் வந்து வல்னரபிலிட்டி ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே சிங்கிள் கோட் கொடுக்குறேன். ஒரே சிங்கிள் கோட் நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு அந்த எரர் மெசேஜ் வந்து போயிடுச்சு. ஐ மீன் அந்த வெல்கம் பேக் மெசேஜ் வந்து ரெஸ்பான்ஸில் காணும். ஸோ இன்னொரு சிங்கிள் கோட் கொடுக்குறேன். எனக்கு அகெயின் அந்த வெல்கம் பேக் மெசேஜை வந்து காணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு query கொடுக்குறேன். and 1 equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். லாஸ்ட்டில் வந்து கமெண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ எனக்கு வந்து இப்போது வெல்கம் பேக் அப்படின்ற மெசேஜ் வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது ஆக்சுவலி நம்ம திரும்ப ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் கமெண்ட் கொடுக்கல. ஸோ நான் ஜஸ்ட் சிங்கிள் கோட் கொடுத்துட்டு கமெண்ட் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, அகெயின் எனக்கு வரல. ஸோ அண்ட் மெசேஜ் கொடுத்து இப்படி கண்டிஷன் கொடுக்கும்போது எனக்கு வெல்கம் மெசேஜ் வருது. ஸோ இப்போ நான் வந்து 1 is equal to 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ வந்து எனக்கு அந்த வெல்கம் பேக் வந்து என்னோட ரெஸ்பான்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. தட்ஸ் பிகாஸ் 1 is equal to 2 அப்படின்றது வந்து ஃபால்ஸ். ஸோ அது ஃபால்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்னால நமக்கு வெல்கம் பேக் மெசேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ நம்ம 1 is equal to 1 அப்படின்றதே வச்சுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும், இதுலேருந்து நம்ம ஃபர்தராக வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ப்ராக்கெட்குள்ளே ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுப்போம். செலக்ட் நார்மலாக வந்து ஜஸ்ட் ஏ அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் செலக்ட் பண்ணு ஃப்ரம் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, தென் வெளியே ப்ராக்கெட் வெளியே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எனக்கு வந்து அந்த வெல்கம் பேக் மெசேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ நான் லிமிட் பண்ணுறேன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரோக்கு மட்டும் நான் லிமிட் பண்ணுறேன்.
ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ரோக்கு மட்டும் நான் லிமிட் பண்ணப்போ எனக்கு வந்து செலக்ட் ஏ அப்படின்றது அந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்குது அப்படின்றது எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் எப்படி வந்து ஃபர்தராக வந்து டெஸ்ட் பண்ண முடியும், ப்ராப்பராக எப்படி டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் ஏ ஃப்ரம் யூசர்ஸ். நான் இங்கே லிமிட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வேர் கிளாஸ் கொடுக்க போகிறேன். வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இதிலிருந்து திரும்ப வந்து எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வருது. இப்போ நான் வந்து ரேண்டமாக வந்து நான் அனானிமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணுறப்போ வந்து எனக்கு அந்த வெல்கம் மெசேஜ் வரல. ஸோ எனக்கு இதுலேருந்து எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் இருக்காங்க, டேட்டா பேஸில் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதை ஃபர்தராக எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டோட லென்த்துமே வந்து நான் இப்போ கம்பேர் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், AND கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். AND லென்த் ஆஃப் பாஸ்வேர்ட் இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வெல்கம் மெசேஜ் வருது. ஸோ இது அப்படியே வந்து நான் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து எனக்கு அந்த வெல்கம் மெசேஜ் வந்து டிஸப்பியர் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் தான் எனக்கு பாஸ்வேர்டோட லென்த்து வந்து சேமாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டோட லென்த் வந்து இப்போ 8 அப்படின்னு இருந்துச்சுன்னா, நான் இங்கே வந்து 7 அப்படின்னு கொடுக்கும்போது அது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். பட் 8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா எனக்கு இங்கே வெல்கம் மெசேஜ் போயிடும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம். அதுக்கு நான் இன்ட்ரூடர் சென்ட் பண்ணுறேன். இன்ட்ரூடர் சென்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே நான் வந்து பேலோடு வந்து செட் பண்ண போகிறேன். நான் நம்பர் லிஸ்ட் கொடுக்க போகிறேன். மேபி ஒரு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் 30 மேலே இருக்காது பாஸ்வேர்டோட லென்த். அதனால் வந்து 30 கொடுத்துட்டு நான் ஸ்டார்ட் அட்டாக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து லென்த் பேஸ் பண்ணிட்டு நான் ஃபில்டர் பண்ணுறேன். எனக்கு 20ல் வந்து வெல்கம் பேக் மெசேஜ் வரல, 22 எதுலேயும் வரல, 0ல் இருக்குது. 0லேருந்து 19 வரைக்கும் எனக்கு வெல்கம் பேக் அப்படின்ற மெசேஜ் வந்து எனக்கு இருக்குது. 0லேருந்து 19 வரைக்கும் இருக்குது. 20 வரப்போ வந்து எனக்கு வெல்கம் மெசேஜ் காணும். ஸோ இதிலேருந்து நான் என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, அந்த பாஸ்வேர்டோட லென்த்து வந்து ஈக்குவல் டு 20. நான் ஃபஸ்ட்டு என்னோட பிளானிங் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறோம். கண்டிஷன் பேஸ் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸை பார்க்குறோம். தென் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு யூசரை வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அந்த யூசரை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பாஸ்வேர்டோட லென்த் வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ பாஸ்வேர்டோட யூசரை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், பாஸ்வேர்டோட லென்த் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பாஸ்வேர்டை ரிட்ரீவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ரிட்ரீவ் பாஸ்வேர்ட் யூசிங் சப்ஸ்ட்ரிங். ஸோ சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நான் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிவிட்டு வந்து நான் என்னோட பாஸ்வேர்டை வந்து நான் ரிட்ரீவ் பண்ண போகிறேன். அகெயின் வந்து நான் ரிப்பீட்டர் போகிறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. மேபி வந்து நான் இதை டெக்ஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கொரியை நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இதுதான் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற பாஸ்வேர்டோட லென்த்தை வந்து query பண்ணுற பேலோட். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்டர் பண்ண போகிறேன். இப்போ நான் எனக்கு லென்த்து தெரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, சப்ஸ்ட்ரிங் தெரியணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் substring. ஸோ and substring of password நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஈக்குவல் டு ஏ. ஸோ இந்த இடத்துல நான் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ வந்து ஒரு பாயிண்டில் வந்து எனக்கு இங்கே
சப்ஸ்ட்ரிங் ஆஃப் பாஸ்வேர்ட் 1,1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன் 1,1 அப்படின்னா எனக்கு இது ஸ்டார்ட்டு இது ஸ்டாப், அதாவது ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் 2 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு செகண்ட் கேரக்டர் சூஸ் பண்ணும். இது எங்கே எண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு வந்து எனக்கு பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இதில் வந்து நான் வந்து பாஸ்வேர்ட் 1,1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா என்னோட அவுட்புட் என்ன அப்படி வரும் அப்படின்னா ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதோட 2,1 எப்படி வரும் அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். 2,1 கொடுத்தா வந்து எனக்கு ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதே 2,2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா எனக்கு ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பாஸ்வேர்டு வந்து ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். எப்போ ஏஎஸ் வரும்? நான் 2,2ன்னு கொடுத்தா. ஸோ 2,1ன்னு கொடுத்தா எனக்கு ஏ மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி நான் கம்பேர் பண்ணிட்டு நான் இந்த பாஸ்வேர்டை ரிட்ரீவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் இந்த இடத்துல நான் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் இந்த இடத்துல நான் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும். நான் 2 இடத்துல நான் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ நான் திரும்ப வந்து நான் டிஃபால்ட்டாக செட் பண்ணிடுறேன், 1,1 அப்படின்னு செட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பேலோடு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த பேலோடு யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம இப்போ அட்டாக் பண்ண போகிறோம். நம்ம அகெயின் வந்து இது ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரூடர் யூஸ் பண்ண போகிறேன், இல்லைனா மேனுவல் டெஸ்டிங் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து இன்ட்ரூடருக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ நான் உள்ளே வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேலோட் என்னோட கேரக்டரோட கவுண்ட்டுக்கு, என்னோட பாஸ்வேர்ட் கேரக்டரோட கவுண்ட்டு, தென் உள்ளே இருக்கிற என்னோட கம்பேரிசன் கவுண்ட்டுக்கு நான் செட் பண்ணிட்டு அட்டாக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நிறைய விதமான அட்டாக் இருக்குது. ஸ்னைப்பர் அட்டாக் அப்படின்னா டைரெக்டாக இங்கே ஒரு பேலோட் அங்கே ஒரு பேலோட் வந்து ட்ரை பண்ணும். தென் கிளஸ்டர் பாம்னா ஒரு பேலோட் கூட எல்லாமே வந்து ட்ரை பண்ணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு கேரக்டர் சூஸ் பண்ணேன்னா அது கூட வந்து எல்லா கேரக்டருமே எல்லா காம்பினேஷனுமே அங்கே ட்ரை பண்ணும். ஸோ எனக்கு தேவைப்படுற அட்டாக் வந்து கிளஸ்டர் பாம். இதை வந்து நான் நம்பர் லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு 1லேருந்து 20 வரைக்கும், தென் பேலோட் லிஸ்ட் 2 வந்து நான் ப்ரூட் ஃபோர்ஸர் கொடுக்குறேன். இதுக்கு மினிமம் லென்த் 1, மேக்ஸிமம் லென்த்தும் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் திரும்ப அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ இதுலெல்லாம் வந்து எனக்கு வெல்கம் மெசேஜ் வந்து ரெஸ்பான்ஸில் வரும். நம்ம செக் பண்ணலாம். அப்போது வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ எனக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வெல்கம் பேக் இருக்குது. ஸோ பட் இது எல்லாமே வந்து எனக்கு ஆர்டராக செட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 11, 17 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து பேலோட் வந்து நான் கிளிக் பண்ணேன்னா ஸோ எனக்கு 1லேருந்து ஆர்டராக ஃபில்டர் ஆகிடும். தென் நான் லென்த்தை ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு ஆர்டராக வந்து ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ நான் இதோட ரெஸ்பான்ஸில் எல்லாம் செக் பண்ணேன்னா எனக்கு ஆர்டராக வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு பேலோடோட ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து எனக்கு 5, செகண்ட் கேரக்டர் 5, தேர்ட் கேரக்டர் ஹெச், ஃபோர்த்து கேரக்டர் ஐ. இதே மாதிரி வந்து 20 கேரக்டர்ஸ் வரைக்கும் என்னால் ரிட்ரீவ் பண்ண முடியும். இது வந்து நம்ம நோட் பேடில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பாஸ்வேர்டு வச்சு நம்ம லாகின் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸராக வந்து நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போது அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸராக லாகின் பண்ணிட்டு இந்த லேபை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ பேசிக்காக நம்ம ரெஸ்பான்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு அந்த ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேலோட வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல வந்து ஏ செலக்ட் பண்ணுறாங்க, இது நான் நோட்டீஸ் பண்ணல. இந்த இடத்துல ஏ செலக்ட் ஆகிறனால இங்கேயே ஏ செலக்ட் ஆகுது. ஸோ வித்தின் இந்த இதுக்குள்ளே வந்து நம்ம இஸ் ஈக்குவல் டு ஏ கொடுத்துருக்கணும். நம்மளோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் பேஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் வந்து ஏதாச்சும் நமக்கு டிஃப்ரெண்ட்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்குதா அப்படின்றத செக் பண்ணோம் கண்டிஷன் பேஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் யூஸரை ஐடென்டிஃபை பண்ணோம். பட் நம்மளோட கேஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. தென் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்ட் லென்த்தை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அதுக்கு நம்ம இந்த query யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து நம்ம இன்டிஜராக வந்து நம்ம
ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை பண்ணோம். தென் சப்ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஒரு சப்ஸ்ட்ரிங்காக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஃபஸ்ட்டு கேரக்டர், தென் செகண்ட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணோம். நம்ம அதுக்கு வந்து நம்ம burpsuite யூஸ் பண்ணியிருந்தோம். அது வச்சு நம்ம ஆட்டோமேட் பண்ணி எடுத்தோம்.